வணக்கம் மாணவர்களே. உங்களுடைய படிப்புக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஊக்கமளிக்கிற கதையை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். சென்னையை சேர்ந்த அர்ஜுனோட கதை இது. அர்ஜுன் ஆடம்பரமான வசதிகளோட பிறக்கல. ஆனா அவர்கிட்ட ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. குறிப்பா உங்க மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருந்தாரு. ஆனா அவருடைய அப்பா ஒரு விபத்துல படுத்த படுக்கையானதுனால குடும்ப சூழ்நிலைக்காக அர்ஜுன் ஒரு ஜொமேட்டோ டெலிவரி பையனா மாறினார். ஒரு மழை பெய்யுற சாயங்காலம் அவர் ஒரு பெரிய கேரட் கம்யூனிட்டியில டெலிவரி பண்ண போனாரு. அப்போ அங்க இருந்த ஒரு டிஎன்இபி உதவி பொறியாளரோட போர்டை பார்த்ததும் தானும் அந்த மாதிரி ஒரு அதிகாரியா ஆகணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. குறிப்பா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துற ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வுல வெற்றி பெறணும்னு முடிவு பண்ணாரு. அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ராத்திரி 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும் விடாம படிப்பாரு. யூடியூப்ல கிடைக்கிற பாடங்களை கவனிச்சு நண்பர்கள் கிட்ட இருந்து பழைய நோட்ஸ் வாங்கி படிச்சாரு. ஒரு நாள் அவருடைய அம்மா கேட்டாங்க, எப்படி உனக்கு இவ்ளோ எனர்ஜி கிடைக்குது? அதுக்கு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நான் வெறும் சாப்பாடு மட்டும் டெலிவரி பண்ணலாமா, என் கனவையும் சேர்த்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சாரு. ஆனா தன்னம்பிக்கைய மட்டும் விடல. இறுதியா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துற ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வுல வெற்றி பெற்று சாதனை படைச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துல ஜூனியர் இன்ஜினியரா வேலை பார்க்கறாரு. ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் அவர் அந்த பழைய டெலிவரி பேக்க பத்திரமா வச்சிருக்காரு. அது அவருடைய அடையாளமா நினைக்கிறாரு. இந்த கதையோட நீதி என்னன்னா, நீங்க எந்த பின்னணியில இருந்து வந்தாலும் சரி, உங்க மன உறுதியும் கடின உழைப்பும் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில உயர முடியும். தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாம போராடுங்க. ஒரு நாள் நீங்களும் உங்க இலக்கை அடைவீங்க. இது அர்ஜுனோட கதை. ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, அடுத்த அர்ஜுன் நீங்களா கூட இருக்கலாம். நன்றி.